என்னதான் குரு உச்சமடைஞ்சிருந்தாலும் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த புதனோட வீட்டுல குரு 7ல இப்போதைக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது. அடுத்து 8ல மறையறதுனால அது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது சின்ன சின்ன இழுபறிகளை உருவாக்கும். அப்போ ஏதாவது அலைன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா ஜூனுக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். 8ல குரு ஜூனுக்கு அப்புறம் உச்சமடைஞ்சு வர்றதுனால ஆயுள் நல்லா இருக்கும், மாங்கல்ய பலம் நல்ல அற்புதமா இருக்கும், சுமங்கலி பாக்கியம் உங்களுக்கு பரிபூரணமா கடவுள் கொடுப்பார். உங்களுடைய சுமங்கலி பாக்கியத்தால கணவனுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும், அல்லது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து மோதல்கள் இருந்துச்சுன்னா அது சரியாகும், அல்லது ஏன் நேரப்படி என்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கனவுகள் சக்சஸ் ஆகும். இப்ப பாக்குற நீங்க பெண்ணா இருந்தா உங்களுடைய கணவருக்கு ஆணுக்கு அவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும். பாக்குற நீங்க ஆணா இருந்தா உங்களுடைய மனைவிக்கு ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், ஒரு பெரிய பண வரவு இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், அல்லது ஒரு பெரிய யோகம் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு 100% அவங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ல கேது, அப்பாவோட உடல் நலத்துல கவனம், தந்தை வழி உறவுகள்கிட்ட கவனம், பூர்வ புண்ணியத்துல அந்த பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல பிரிக்கிறது கொள்றதுல தேவையில்லாத சண்டைகள் வரலாம்.